பிரைஸ் லார்ட். இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் வந்து சந்தோஷம். தொடர்ந்து இந்த வாரமெல்லாம் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. உங்களுக்கு வேண்டிய சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியார் அண்டை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீயும் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையிலே அடங்கியிரு என்றார். அல்லேலூயா. சரியாய் நீங்களும் நானும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நம்மளை இந்த ஆண்டிலே திரளாய் பெருக பண்ணுகிறார் என்று சொன்னேன். குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய விவசாயத்திலே, நம்முடைய ஆடு மாடு மந்தைகளிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய சபையிலே, நாம் கைட்டு சிற வேலைகளிலே, பொருளாதாரத்திலே நம்மளை ஆண்டவர் இந்த ஆண்டு திரளாய் பெருக பண்ண போகிறாராம். அப்படி திரளாய் பெருக பண்ணும்போது முதலாவது நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என்னுடைய கட்டளை என்னன்னு கேட்டால், நுனித்தோளின் மாம்ச விருத்த சேதனம். புதிய ஏற்பாட்டிலே அது நுனித்தோளின் மாம்ச விருத்த செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாவே போதும் என்று சொன்னேன். அது அந்த உடன்படிக்கைக்கு பிறகு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய கட்டளை என்ன? நம்ம விருத்த சேதனம் என்பது முழுகி ஞானஸ்தானம் எடுப்பது. அது எப்படி கேட்டால், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு வேலை செய்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் ஆதாயப்படுத்தி அவங்கள ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. இதை செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி அங்கே கிட்டத்தட்ட 7 விதமான ஜாதி இருக்கிற அந்த தேசம் முழுவதையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இப்போ இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த பிறகு இப்போ சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே. இப்போ ஆபிரகாமுக்கு தன் மனைவி சாரா இருக்கிறாள், இன்னொருத்தி ஆகார் வேலைக்காரியும் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதனால இப்ப தன்னுடைய சாராயினுடைய ஒப்புதலோடு வேலைக்காரியை அவளுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்து அவரிடத்தில் ஒரு வாரிசு உருவாக வேண்டும் என்று எண்ணி ஒரு குழந்தை பாக்கியத்தை இஸ்மவேலை ஆகாருக்கு ஆண்டவர் தருகிறார். இப்போ இஸ்மவேலை ஆகாருக்கு தந்தவுடனே அவள் எப்பொழுதும் சாராளுடைய சண்டை போட்டு தன்னை மேன்மைப்படுத்தி அவளோடு அடங்கி இருக்காமல் இப்போ என்னன்னு கேட்டால், ஆகாரை விட்டு சாராயை விட்டு ஆகார் ஓடி போகிறார். ஓடி போகும்போது சூருக்கு போற வழியிலே தூதனானவர் இயேசுவானவர் அவளை கண்டு, நீ எங்கே போறன்னு கேட்கிறார். என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போய் உன் நாச்சியாரண்டையே அடங்கிரு. இன்றைக்கு சபையில நடக்கிற ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஏதாவது சபையில ஊழியக்காரனோடு, சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடந்துவிட்டால் உடனடியாக சபையை விட்டு போய்விடுவார்கள். சபை விட்டு சபை மாறி போய்விடுவார்கள். அதே நேரத்தில் உலகத்தானோடு அவருடைய வழக்கு இருக்குமானால், கூட பிறந்த சகோதரனோடு, மாமனோடு, மச்சானோடு, உலகத்தானோடு அவங்களுக்கு வழக்கு இருக்குமானால் ஒரு நல்லது கெட்ட காரியங்களிலே சமாதானமாகி ஒருவரோடு சமாதானமே சேர்ந்து கொள்வார்கள்.
ஆனால் சபை மட்டும் இவர்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, குடியிலிருந்து, வெறியிலிருந்து, பலவிதமான கஷ்டத்திலிருந்து ஆண்டவர்களை ரட்சித்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க ஆசீர்வாதத்துக்காக, அவங்க விடுதலைக்காக, அவங்களுடைய நன்மைகளுக்காக ஊழியக்காரன் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அவங்களை விடுதலையாக்கி ரட்சிப்புகளை கொண்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவ சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த பிறகு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் சபையை விட்டு ஓடி விடுவார்கள். அப்படி ஓடினவர்கள் நிச்சயமா சொல்றேன், 99% சரியான ஆசீர்வாதத்தோடு இருக்க மாட்டார்கள், நிம்மதியா இருக்க மாட்டார்கள். ஒருவேளை பணம் இருக்கும், காசு இருக்கும், நிம்மதியை இழந்து விடுவார்கள், சமாதானத்தை இழந்து விடுவார்கள், சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். இப்படிதான் ஆகார் வேலைக்காரியா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தா. ஆனால் ஆபிரகாமிடத்திலே அவளை சொந்தமாக்கின பிறகு, ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்ற பிறகு அவளுக்கு மேட்டிமை வந்துவிட்டது. சிலருக்கு ஒண்ணுமில்லாத நேரத்திலே சபையில அடங்கியிருப்பார்கள். எல்லாம் கிடைச்ச பிறகு சபையை விட்டு ஓடிவிடுவார்கள். தன்னை ரட்சிப்புகளை நடத்தின, தன்னை சத்தியத்துக்குள்ளே நடத்தின ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு சபையை விட்டு ஓடிவிடுவார்கள். அப்படி இப்படி ஓடினவள் தான் இந்த ஆகார். இப்ப இயேசுவானவரே அவளை ததிக்கிறார். இங்க தூதனாவுடைய என்கிற பதம் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. நீ உன் ஆச்சார போய் அடங்கிரு. நீ அடங்கினாதான் ஆசீர்வாதமா இருப்ப. சபையை விட்டு போன நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட. சமாதானத்தை இழந்துருவ, சந்தோஷத்தை இழந்துருவ. பணம் காசு இருக்கும், வீடு வாசல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், பாதுகாப்பு போயிடும். எதுக்கு உத்தரவாதம் இல்லை. இது நான் உனக்கு தெளிவாக சொல்றேன். சரியாய் மனம் திரும்புங்கள். கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க ஒழுங்கா அடங்கிருங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசாதீங்க, சபைக்கு விரோதமா பேசாதீங்க, சத்தியத்துக்கு விரோதமா பேசாதீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தூதனானவர் சொல்லுகிறார், உன் ஆட்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அடங்கிரு. நீ அடங்கியிருந்தா உனக்கு ஆசீர்வாதம் நிற்கவே நிற்காது, குறைபடவே விடாது. எந்த நன்மைகளும் குறைபடாது, சமாதானமும் குறைபடாது. உன்னை ஒருவனும் தொட முடியாது. உனக்கு ஒரு கேடு வராது, தீங்கு வராது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.